வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கதகளி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கதகளி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கடலூரில் தம்பான்னு ஒரு மிகப்பெரிய ரவுடி, அந்த ரவுடிக்கும் ஹீரோ விஷால் குடும்பத்துக்கும் ஒரு சின்ன பகை இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஹீரோ படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு. ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் ஊருக்கே திரும்பி வர்றாரு. ஊருக்கு திரும்பி வந்த ஹீரோ தன்னுடைய நண்பர்கள், பழைய நண்பர்கள்லாம் சந்தித்து பேசிக்கிட்டு இருப்பார். அதில் ஒரு நண்பரை பார்த்து கேட்பார், நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு. அதுக்கு அந்த நண்பர் சொல்லுவார், நான் தம்பா கிட்ட வேலை பார்க்குறேன்ப்பா அப்படின்வார். ஏய், எதுக்குடா உனக்கு வேறு வேலைலாம் கிடைக்கலையா, தம்பா கிட்ட போய் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லியிருப்பார். கொஞ்ச நாள் கழித்து ஹீரோ விஷாலுக்கு அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவார். ஏய், நம்ம ஊரில் தம்பாவை போட்டு தள்ளிட்டாங்களாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விஷாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். உடனே விஷால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டேய் தம்பாவை போட்டாங்களாமாடா அப்படின்னு கேட்பாப்புல. ஆமாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பார். கொஞ்ச நேரம் கழித்து, இந்த தகவலே எங்களுக்கே இப்போ தான் தெரியும், உனக்கு எப்படி இது தெரியும், நீ தான் போட்டியா இது தம்பாவை பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் கேட்பார். டேய், நான் உங்கள்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன்டா, அதுவும் போக ஒன்றை உஷாராக இருக்க சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன், நீ என்னடா என்னைய தப்பாக நினைக்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இதை அந்த வில்லனுடைய ஆட்கள்லாம் பார்த்துட்டு விஷாலை போட்டு தள்ளுறதுக்கு, விஷாலனுடைய குடும்பத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் தம்பா கோஷிக்கிட்டேருந்து ஹீரோ தன்னையும் தன் குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றிக்கிட்டாரு, தம்பாவுக்கு இருக்கிற 100கணக்கான எதிரிகளில் யார் தம்பாவை போட்டிருப்பா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதையும் ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, தம்பாவை வந்து போட்டு தள்ளுற சீனு படம் ஆரம்பித்து ஒரு 45 நிமிஷம், அதாவது 3/4 மணி நேரம் கழிச்சு தான் வருது. அது வரைக்கும் அந்த 45 நிமிஷம் படத்தை உட்காந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3/4 மணி நேரத்தை பொறுத்துக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிற 1.25 மணி நேரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் கூட என்ன பிரச்சனைனா, கடைசி 10 நிமிஷத்துலலாம் ஒரு ட்விஸ்ட்டுன்னு ஒரு 10 ட்விஸ்ட்டு வருது. இந்த 10 ட்விஸ்ட்டை ஒரே இடத்துல வைக்காமல் படம் பூரா அங்கங்கே தெளிச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எதை சொல்லலாம்னா, இவ்வளோ லைட்டான ஒரு கதையை இவ்வளோ விறுவிறுப்பான திரைக்கதையால் சொன்னதை சொல்லலாம். இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோம்னா, தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸை மட்டும் ஜனண்டால் ஃபிலிம்ஸு 9 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. விளம்பர செலவோடு அவங்களுக்கு 11 கோடி ரூபா அடக்கம் வருது. விஷாலோடைய முந்தைய படங்கள் பெருசாக வசூல் பண்ணாதனால இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் போக இன்றைக்கி 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால தேட்டர் செட்டப்லாம் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 4 படத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் ரஜினி முருகன் நம்பர் 1ன்னு சொல்லலாம். இந்த படத்தை 2வது இடத்துல சொல்லலாம். இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு பொழுதுபாக்கு படமாக இருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.